ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இப்பொழுது 13ஆம் வசனத்துக்கு போறோம். 13ஆம் வசனம். சாலமோனின் ஆற்றலும் செல்வம். பிறகு சாலமோன் கிபியோனில் இருந்த தொழுகை மேட்டிலிருந்து சந்திப்பு கூடாரத்திலிருந்தும் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து தொடர்ந்து இஸ்ரேலை ஆட்சி செய்தார். சாலமோன் தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் அமைத்தார். அவருக்கு 1400 தேர்கள் இருந்தன. 12000 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். அவர்களை தேர்ப்படை நகர்களிலும் அரசராகிய தம்மோடு எருசலேமிலும் நிறுத்தி வைத்தார். வெள்ளியும் பொன்னும் கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் சமவெளி பகுதிகளில் வளரும் அத்திமரங்களை போன்றும் எருசலேமில் ஏராளமாக கிடைக்கும்படி அரசர் செய்தார். சாலமோனின் குதிரைகள் எகிப்திலிருந்தும் காவேரியிலிருந்தும் வந்தவை. அரச வணிகர்கள் சிசிலியாவிலிருந்து குறிப்பிட்ட விலைக்கு அவற்றை வாங்கி வந்தார்கள். அவர்கள் தேர் ஒன்றுக்கு 600 செக்கேல் வெள்ளி எனவும் குதிரை ஒன்றுக்கு 150 செக்கேல் வெள்ளி எனவும் எகிப்திலிருந்து விலைக்கு வாங்கினார்கள். அவை அவர்கள் வழியாகவே இத்திய மன்னர் சிறிய மன்னர் அனைவரையும் சென்றடைந்தன. இப்போ 3 செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று சாலமோனின் ஆற்றல் தொழுகை மேட்டிலிருந்து சந்திப்பு கூடாது புறப்பட்டு எருசலேம் திரும்பி தொடர்ந்து இஸ்ராயலை ஆட்சி செய்தார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஓப்பனிங் சீன் பணத்தில் ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கிறாரு? கடவுள் முன்னாடி இருக்கிறார், தொழுகை மேட்டில் இருக்கிறார். கடவுளை வழிபடுகின்ற ஒரு மனிதராக அவரை அறிமுகம் செய்துவிட்டு, அவர் எவ்வளவு செல்வ பெருக்கு மிகுந்தவர், அவர் செல்வ பெருக்கு முன்பாக எவ்வளவு அறிவும் ஞானம் இருந்தது என்பதை இந்த 2ஆம் பகுதியில் அரசர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த பகுதியை தான் ஆசிரியர் எதற்கு பதிலாக வைக்கிறார்? 2 தாய்மார்கள் ஒரு குழந்தையை கொண்டு கொடுத்து தீர்ப்பு வழங்க சொல்கின்ற அந்த பகுதிக்கு மாற்றாக இதை வைக்கின்றார். இந்த மாற்றாக வருகின்ற போது விவிலிய வல்லுநர்கள் 2 கருத்தை சொல்கிறார்கள் என்று நான் சொன்னேன். ஒன்று, இந்த பகுதி சாலமோனுடைய ஞானத்திற்கு அடையாளமாக, இவ்வளவு செல்வ பெருக்கை ஒரு மனிதன் திரட்டுகிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்திருப்பான் என்று சொல்வதற்காக பகுதியாக இருக்கலாம். அல்லது இவ்வளவு செல்வத்தை அவர் திரட்டி இருந்ததால் தான் ஆலயத்தை அவரால் கட்ட முடிந்தது என்கின்ற ஒரு செய்திக்காகவும் 2 வகையான இறையியல் கருத்துக்களை வல்லுநர்கள் வைக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது போர்ப்படை பற்றிய செய்திகளை முதல் பகுதியில் வைக்கிறார்கள். 14ஆம் வசனத்தில் போர்ப்படைகள் வைக்கிறாங்க. தேர்ப்படை தம்மோடு எருசலேமை நிறுத்தி வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. 2வதாக 15-16 வசனங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது வெள்ளி, பொன், கற்கள், கேதுரு மரங்கள், சமவெளியில் வரும் அத்தி மரங்களை போன்றும் ஏராளமாக அரசர் செய்தார் என்றார். அடுத்து 14ல் போர்ப்படை, 15ல் பொன்னும் வெள்ளியும் கோமேதகமும், 16ல் எகிப்திலிருந்து குதிரைகளை வாங்கி அவற்றை வளர்க்க செய்து ஹார்ஸ் ட்ரேட் சொல்லுவார்கள். இப்போ வெப்பன் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பன் ட்ரேட், ஆயுதங்களை வியாபாரம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் குதிரைகள், தேர்கள் இவைகளை தான் வெப்பன் ட்ரேடாக சொல்லுவாங்க. ஏன்னா அவைகள் தான் போருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அரசன் குதிரைகளை எகிப்திலிருந்து வந்தவை. அரச வணிகர்கள் சிசிலியாவிலிருந்து குறிப்பிட்ட விலைக்கு அவற்றை வாங்கி வந்தார்கள். அவை ஒவ்வொன்றுக்கும் 600 செக்கேட் வெள்ளி எனவும் ஒரு குதிரை ஒன்றுக்கு 150 செக்கேட் வெள்ளி எனவும் எகிப்திலிருந்து விலைக்கு வாங்கினார்கள். அவைகள் வழியாகவே இத்திய மன்னர்கள் சீரிய மன்னர்கள் சென்றடைந்தன. இத்திய மன்னர்கள் சீரிய மன்னர் போய் சென்றடைந்தன என்ன அர்த்தம்? அவங்களுக்கு விற்கிறாங்க. அப்ப அவன் எவ்வளோ வாணிகமோ, அதே சமயத்தில் அந்நிய செலவாணியும்,
அதே சமயத்தில் வந்து வல்லமையுள்ள ஒரு அரசராக இருந்திருப்பார். பொன்னு, வெள்ளி, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, அதே மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து குதிரைகளை வாங்கி வந்து அவருடைய பயிற்றுவித்து அவருடைய சேனம் போட்டி அவருடைய இது பண்ணி இத்தியர்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் விற்கிறதுக்கு கூடிய ஒரு வந்து சாலமோன் எவ்வளவு ஞானமா இருக்கிறாரு. இன்டர்நேஷனல் ட்ரேட் என்று சொல்வார்கள், இன்டர்நேஷனல் ட்ரேட் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது சாலமோன் வந்து மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக, மிகச்சிறந்த ஒரு ஞானியாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த இடத்துல இந்த கதையின் மூலமாக சொல்லுகின்ற ஞானத்தை விட உண்மை செய்தியினுடைய சொல்ற ஞானம் பெரிதாக இருக்கிறது என்று ஆசிரியர் கருதி இருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். இப்ப வந்து முதல் அதிகாரத்தை பற்றிய ஒரு 3 கருத்துக்களை நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி தொடக்க காலத்தில் சாலமோன் கடவுள் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார். தாவீதை போலவே எப்படி ஒரு கவனாலும் 2 கற்களினாலும் கோலியாத்தை வீழ்த்தி இவனும் ஒரு மிருகம் தான் ஆண்டவரை பழித்து பேசுகிறானே என்று சொல்லி கொந்தளித்த ஒரு தாவீதை போல சாலமோனும் மிகுந்த ஒரு ஞானமிக்க ஒரு அரசாக இருக்கிறார். ஒரு இளம் வயதிலேயே போட்டி பொறாமைகள் எல்லாம் இருந்த காலகட்டத்திலே அவர் தன்னிச்சையாய் அவர் கடவுளுடைய கிருபையினால் அரசராக்கப்பட்ட பிறகு அவர் செய்த முதல் காரியம் கடவுளுக்கு பலி செலுத்தப் போகிறார், நன்றி பலி செலுத்தப் போகிறார். அது எப்படிப்பட்ட நன்றி பலிகள்? கொஞ்சம் தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இல்லாம 1000 எரிபொலிகளை செலுத்துகின்றார். 1000 எரிபொலிகளை செலுத்தி கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார். அத்தனையும் எரிந்து அப்படி சாம்பலாய் மேலே போகும். அந்த போகின்ற புகையானது கடவுளுக்கு உகந்த நறுமணம் என்று சொல்லி விவிலியம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட எரிபலிகளை செலுத்தி கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார். கடவுள் நன்றி செலுத்தி தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். இரண்டாவதாக கடவுள் அவரிடம் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர் தனக்கோ தன் வீட்டிற்கோ தன்னுடைய புதல்வர்களுக்கோ அல்லாமல் நாட்டிற்கு என்ன வேண்டும் என்பதை நினைத்து பார்த்து ஞானத்தையும் அறிவையும் கேட்கின்றார். அப்போ வந்து ஒரு அரசாட்சியில இருக்கின்றவர்கள், இன்றைக்கு கூட அரசாட்சியில இருக்கிறவர்கள் மக்களின் நலன்களை கருத வேண்டும். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு சிறிய குறிப்பேடு ஒன்று சொல்வார்கள். அவருடைய இல்லத்திற்கு அரசு அதிகாரிகள் வந்து குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவதற்காக வருகிறார்கள். அப்போ வந்து அந்த காமராஜருடைய தாயார் அவர் தனிக்கட்ட அவருடைய தாயார் தண்ணி சுமப்பதற்கும் தண்ணி எடுப்பதற்கும் கஷ்டப்படுவதை கண்டு இறக்கப்பட்டு அவருடைய தண்ணி கொடுவார்கள். அப்போ காமராஜர் அந்த அரசு அதிகாரிகளை பார்த்து சொல்வார், ஐயா, இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருக்குமான இணைப்பு வழங்குவதாக இருந்தால் என் வீட்டுக்கு வழங்குங்கள். நான் முதலமைச்சர் என்பதற்காக என் வீட்டிற்கு மட்டும் நீங்கள் தண்ணீர் வழங்குவதில் எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை என்று அவர் சொன்னார். அந்த மனிதனுடைய நல்ல நேர்மையான மனதை பாருங்கள், எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்வு. அவர் நினைத்தால் ஒரு ஊருக்கே தண்ணியை வழங்க முடியும், தன் வீட்டுக்கு வழங்க முடியாதா என்ன? ஆனால் சட்டத்தை வளைக்காமல், சட்டத்தை எந்த விதத்திலும் சீர்குலைக்காமல், எல்லாருக்கும் கிடைக்கும் பட்சத்தில் என் வீட்டுக்கு கிடைத்தால் சரி, எனக்கென்று எந்த தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமான உதவியும் தேவையில்லை என்று சொல்கின்ற நல்ல மனம் வேண்டும். அதுதான் வந்து நல்லாட்சி செய்பவர்களுடைய நல்ல மனநிலை. ஊருக்கு நல்லது நடக்க வேண்டும், தனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், ஆனால் ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொருளை நிமல் என்கின்ற ஒரு நல்ல மனிதரை பற்றி எனக்கு குறிப்பிடப்பட ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட 1400 ஏரிகளை புதர் மண்டி, பாசி மண்டி, அழுக்கடைந்து சாக்கடையாய் இருக்கின்ற பகுதிகளை எல்லாம் சுத்தம் செய்து 1600க்கும் மேற்பட்ட ஏரிகளை தமிழ்நாட்டிலே தூர்வாரி இருக்கிறார். ஏரி மனிதர் என்று அவர் பெயர் பெற்றிருக்கின்றார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், பொது நல வாழ்விலே வாழ்கிறவர்கள் தனக்கென வாழ்வது கிடையாது. பொதுவாக ஊர் செழிக்க, நாடு செழிக்க, உலகம் செழிக்க, உயர்ந்த வாழ்வு வாழ, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க என்கின்ற பொதுமன பண்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அரசாட்சிக்கு வர வேண்டும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சாலமோன் கடவுளுடைய தன்மையினால், கடவுளுடைய உதவியினால், அவருக்கு உகந்தவராக இருந்ததனால் அவர் மேன்மையானவராய் மாறுகிறார். தன்னுடைய அரசாட்சி எங்கே ஆரம்பிக்கிறார்? கடவுளுடைய திருப்பீடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். அந்த திருப்பீடத்திலிருந்து ஆரம்பித்து தன்னுடைய பணியை தொடர்கின்ற ஒரு அழகான ஒரு காட்சியை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது ஞானத்தையும் அறிவையும் கேட்கின்றார். நம்ம வந்து எங்களுடைய ஆயர் அவர்கள் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் அடிக்கடி சொல்லுவார்,
யூ பிகம் வாட் யூ சர்ச். எதை நீ தேடுகிறாயோ அதுவாக நீ மாறுவாய் என்று சொல்வார். அடிக்கடி சொல்வார். நானும் அடிக்கடி எனக்குள்ளாக நான் சொல்லிக் கொள்வதும் உண்டு. நான் எதை தேடுகிறேனோ அதுவாக நான் மாறுகிறேன். இச்சையையும் காமத்தையும் ஒழுக்கமின்மையும் கூடா ஒழுக்கத்தையும் நான் தேடுகிறேன் என்றால் அதுவாக நான் மாறுகிறேன். ஆபாசத்தையும் விரசத்தையும் நான் தேடுகிறேன் என்றால் அதுவாக நான் மாறுகிறேன். மாறாக நன்மையையும் உண்மையையும் நேர்மையையும் நீதியையும் ஒழுக்கத்தையும் மேன்மையான பண்புகளையும் மேன்மையான சிந்தனைகளையும் நான் தேடி போகிறேன் என்றால் அதுவாக நான் மாறுகிறேன். அதுவாக மாறுகிறேன். சாலமோன் அரசர் எதை தேடினார்? ஞானத்தை தேடினார், அறிவை தேடினார். எதற்காக? தன்னுடைய மகிமைக்காகவோ தன்னுடைய பெருமைக்காகவோ அல்ல. கணக்கிட முடியாத அளவில் இருக்கிற இந்த மக்களை ஆள்வதற்கு யாரால் முடியும்? ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால் மட்டும்தான் முடியும், உம்முடைய அறிவினால் மட்டும்தான் முடியும் என்று தனக்குள்ளாக அற்புதமான ஒரு சிந்தனையை கொண்டு வந்து உணர்ந்து பார்த்து தன்னுடைய இயலாமையை புரிந்து கொண்டு என்னால் ஒன்றும் ஆகாது, கடவுளுடைய உதவியால் மட்டுமே ஆகும் என்று நினைத்து பார்த்து கடவுளும் ஞானத்தையும் அறிவையும் கேட்கின்றார். அப்பதான் ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு கடவுள்கிட்ட ஒரு பார்க்க போனாக்க அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. 50 வருஷம் 60 வருஷம் தவம் இருக்கணும். 50 வருஷம் தவம் இருந்துட்டு அமெரிக்காக்காரன் போய் கடவுள்கிட்ட பார்த்து, கடவுளே, நாங்கள் பெரிய வல்லரசாக மாறணும், எவ்வளோ வருஷம் ஆகும்னார். இன்னொரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னாராம். இன்னொருத்தன் ஒரு 35 வருஷம் தவம் இருந்தாராம். கடவுளுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதான். கடவுளே, எங்களுடைய ரஷ்ய நாடு எப்போ விண்வெளியில் ஆட்சி செலுத்த முடியணும், இன்னொரு 25 வருஷத்துல ஆகும்னாராம். மூணாவது நம்ம இந்தியாக்காரன் வந்தானா, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தானா. கடவுள் உனக்கு என்ன வேணும்னா, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னா. 25 வருஷம் தவம் இருந்துட்டு சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தாக்க என்ன ஒரு அர்த்தம் இருக்குது? என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறது? நான் வேடிக்கைக்காக சொல்றேன். இந்தியர்கள் புத்திசாலிகள், அதில் குறையில்லை. நான் எதுக்காக சொல்ல, ஒரு வேடிக்கைக்காக சொல்கிறேன். எதற்காக என்றால், அதையும் எதையும் கேட்காமல் தனக்கென்று எதையும் தேடாமல் என்னுடைய நாடு வளர, கடல் மணலை போல இருக்கின்ற இந்த மக்கள் கூட்டம் செழிப்பாய் இருக்க எனக்கு ஞானத்தை கொடு ஆண்டவரே என்று கேட்டார். அது அழகான ஒரு காட்சியாக மனிதர்களாக படுகிறது. மூன்றாவதாக இந்த பகுதியில் நான் பார்க்கிற பொழுது சாலமோனுடைய ஞானத்தை நாம் பார்க்கிறோம். கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார், அபரிதமான ஞானத்தை கொடுக்கிறார். யாரும் எதிர்த்து நிற்க முடியாத ஞானத்தை உனக்கு தருவேன் என்று கடவுளுடைய பெயரால் ஞானத்தை பெறுகிறார். பெற்ற ஞானத்தை அவர் பயன்படுத்துகிறார். எப்படி? ஒரு நாட்டிற்கு நாடு பலமாக இருக்க வேண்டும் என்றால் இராணுவம் பலமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு முக்கியம். இராணுவ பாதுகாப்பு பலமாக இருந்தால் நாட்டுக்குள்ளாக போர் பற்றிய அச்சமோ, எதிரி பற்றிய அச்சமோ, எதிர் நாட்டினுடைய தாக்குதல் பற்றிய அச்சமோ இருக்காது. ஆக முதலில் போர் படையை பலப்படுத்துகின்றார். இரண்டாவது, பொன்னும் வைரமும் வைடூரியமும் உள்ளிட்ட கற்களை இறக்குமதி செய்கின்றார். அதான் நம்ம பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். வெள்ளியும் பொன்னும் கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் சமவெளி பகுதிகளில் வளரும் அத்தி மரங்களை போன்றும் எருசலேமில் ஏராளமாக கிடைக்கும்படி அரசர் செய்தார். அவ்வளவு வணிக தன்மை, தங்கம், வைரம், வைடூரியன்னு சொல்லிட்டு. நான் இஸ்ராயல் நாட்டில் படித்து கொண்டிருந்த போது அவர்கள் சொன்ன ஒரு காட்சி என்னை மிகவும் அதிர்ந்து போக செய்தது. நீங்க உங்க நாட்டில் என்னென்ன விளைவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. காய்கறி என்ன வைப்பீங்க? நான் வெண்டைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், பாவக்காய் அப்படின்னேன். இங்கே பேரிச்சம்பழம் விளைவிக்கிறாங்க, அப்புறமேட்டு நட்ஸு கேட்குறாங்க. அண்ணன் நீங்கள் எங்கே விற்பீங்க? நீங்கள் உழவர் சந்தையில் விற்பீங்க அப்படின்னு. இவங்க அமெரிக்காவில் விற்கிறாங்கன்னாங்க. அமெரிக்காவில் விற்பறேன். உங்கள் நாட்டில் மெட்டல் ஒர்க்ஸ்னால் என்னன்னுங்க? பட்டம் வச்சுக்கிறேங்க அப்படின்னு. இவங்க வைரங்கள் வச்சுக்கிறாங்க. வைரங்களை பட்டை தீட்டி உலக சந்தையில் விற்கிறார்கள் என்று இஸ்ராயல்களை பற்றி சொன்னார்கள். அப்போ இந்த வியாபார தன்மை, எதை ஈட்டினால் எதை பொருள் கொள்ளலாம், எந்த பொருள் வந்தால் எவ்வளவு பொருள் கிடைக்கும் என்கின்ற ஒரு தகுந்த கேதுரு மரங்களைப் போல மற்ற மரங்களைப் போல அவ்வளவு மிகுதியாக இருக்கின்றது போல தங்கமும் வெள்ளியும் அங்கே இருக்க முடியாத செய்தார் என்று சொன்னால் எவ்வளவு அழகான ஒரு வணிக ஒரு வியூகத்தை அவர் விஸ்தரித்து எல்லார் மத்தியிலும் வணிகத்தை பரவச் செய்து வணிகம் பெருகும் பேசுகிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது இன்டர்நேஷனல் ட்ரேடு, குதிரைகளையும் தேர்களையும் இறக்குமதி செய்து அதை தங்களுக்குள்ளே பயிற்றுவித்து வளர்த்து அவற்றை வெளிநாடுகளுக்கு, இத்தியர்களுக்கும் இன்னவர் நாடு எகிப்தியர்களுக்கும் அவற்றை விற்க செய்கிறார். ஏராளமான பணம், செல்வாக்கு. இதான ஞானம், செல்வத்தின் பயன் அதான. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஞானத்தை பற்றி ஒரு செய்தியா இருக்குது. இன்னொன்று இந்த இடத்துல ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன்.
என்ன வாழ்க்கை பாடம்? நம்முடைய அறிவு நம் வாழ்க்கைக்கு உதவ வேண்டும். நம்முடைய அறிவு நம்முடைய வாழ்க்கைக்கு உதவ வேண்டும். வாழ்க்கைக்கு ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய படித்த அறிவும் பட்டறிவும் இரண்டும் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தவும் மேம்படுத்தவும் உதவாவிட்டால் படித்தனால் என்ன பயன்? படித்தனால் என்ன பயன்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். டொமினிக் ரிபப்ளிக் என்ற ஒரு ஊர்ல ஒருத்தன் ஒரு 2 பார்ல 2 பேர் பேசிட்டு இருக்கிற குடிக்கிறாங்க. சொல்றான், இந்த 1.5 லிட்டர் விஸ்கி நீ ஒரே சமயத்தில் குடிச்சினாக்கா 350 யூரோ உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றான். அவ்வளவு தானே அப்படின்னு வாங்கி கட 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 கடன்னு குடிக்கிறான். 1.5 லிட்டர் விஸ்கியை கடன்னு குடிக்கிறான். அவன் குடிச்சுட்டு கேக்கேன்னு சிரிக்கிறான். சிரிக்கும் போதே அவனுக்கு ஃபிட்ஸ் ஸ்ட்ரோக் கீழே விழுந்து சுருண்டு விழுந்து செத்து போறான். அவனுடைய மனைவி கதறுகிறாள், 150 யூரோவுக்காக எங்கள் அத்தனை பேர்த்தை நடுத்தரத்தில் நிறுத்திவிட்டு போய்விட்டானே இந்த மூடன், இந்த ஒரு மடத்தனமான ஒரு கணவனை கட்டி கொண்டு நான் எப்படி என் குடும்பத்தை வாழ்வது, நான் இறுதி நாட்களை கழிப்பது என்று கதறி அழுது காட்சி இன்னும் கண்பாக இருக்கிறது. அந்த காணொலியை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகம் இருக்கிறது. அறிவினால என்ன பயன்? வாழ்க்கைக்கு உதவாத கல்வி, வாழ்க்கைக்கு உதவாத அறிவு, வாழ்க்கைக்கு உதவாத அனுபவம் எந்த விதத்திலும் பயனற்ற ஒன்று. ஆனால் சாலமோன் அத்தனையும் அறிவையும் பயன்படுத்தி செல்வ திரட்டி நாட்டை வளமுள்ள நாடாக பலமுள்ள நாடாக அதே சமயத்தில் எல்லாருக்கும் பயனுள்ள நாடாக மாற்றுகிறார். இந்த இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. லீடர்ஷிப் குவாலிட்டியில் கூட அதை ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப் குவாலிட்டியில் கூட ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆளுமை ஒரு இன்ஸ்பைரிங் ஆளுமையாக இருக்கணும். நிறைய சமயத்தில் நிறைய பேருக்கு விஷயம் நிறைய விஷயம் தெரியும். இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நோ இன்ஃபர்மேட்டிவ். இன்ஸ்பிரேஷன் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஸ்பிரேஷன் நீங்க பேசி முடிச்சீங்கன்னாக்க அந்த கூட்டம் அப்படியே அதிர்ந்து போய் நின்று அடுத்து செய்யறதுக்கு புறப்பட ரெடியா இருக்கணும். அடுத்து என்னன்னா சொன்னாலும் சார் ரெடியா இருக்கணும். அதுதான் இன்ஸ்பிரேஷன். அது மற்றபடி இன்ஃபர்மேட்டிவா கொடுக்கணும்னாக்கா அவன் விக்கிபீடியால சாட்ஜிபிடியில எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சுக்குவாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தான் நம்ம தேடி போக வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி தந்தை அவர்களே, நல்ல ஒரு வாழ்வியல் படத்தை வழங்கியிருக்கின்றீர்கள். இதன் ஊடாகவே இந்த ஞானமும் அறிவும் வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும் என்றும், அந்த ஞானத்தையும் அறிவையும் வைத்துக்கொண்டு அரசனாகிய அவர் தன்னை சுற்றி தன்னை பலப்படுத்தி தன் நாட்டை பலப்படுத்தி தன்னுடைய நாட்டில் உள்ள மக்கள் ஒவ்வொருவருமே செழிப்படைய செய்ததை நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறாக பல விஷயங்களை கடவுளிடமிருந்து தொடங்கி மக்களிடம் சென்று அரசாட்சி நிறுவுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். நன்றி தந்தை அவர்களே. இனி இதயங்களை இதுவரை நாம் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தில் முதல் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 1. தாவீதின் மகன் சாலமோன் தம் ஆட்சியை உறுதியாக நிலைநாட்டினார். அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை மேன்மை மிக்கவராக்கினார். சாலமோன் இஸ்ரவேலர் அனைவரையும் 1000 நூற்றுவர் தலைவர்கள், நீதிபதிகள், இஸ்ரவேலரின் தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் அனைவரையும் வரவழைத்து பேசினார். அங்கே இருந்த சபையார் அனைவரும் சாலமோனுடன் கிபையோனில் இருந்த தொழுகை மேட்டுக்கு சென்றனர். ஏனெனில் ஆண்டவரின் அடியார் மோசே பாலை நிலத்தில் செய்த கடவுளின் சந்திப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஆனால் இதற்கு முன் தாவீது கடவுளின் பேழையை கிரியத்து எயாரீமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே ஏற்கனவே தாம் அதற்கென அமைத்திருந்த கூடாரத்தில் வைத்திருந்தார். இருப்பினும் கூரின் பேரரும் ஊரியின் மகனுமான பெட்சலேல் செய்த வெண்கல பலிபீடம் கிபையோனில் ஆண்டவரின் திரு உறைவிடத்திற்கு முன் இருந்தது. சாலமோனும் சபையாரும் அங்கே வழிபாடு நடத்தச் சென்றனர். சாலமோன் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக ஆண்டவர் திருமுன் அமைந்திருந்த வெண்கல பலிபீடத்திற்கு ஏறிச் சென்று அதன் மேல் 1000 எரிபலிகள் செலுத்தினார். அன்றிரவு கடவுள் சாலமோனுக்கு தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார். அதற்கு சாலமோன் கடவுளை நோக்கி, என் தந்தை தாவீதுக்கு பேரன்பு காட்டினீர். அவருக்கு பின்
நீர் என்னை அரியணையில் அமர்த்தியிருக்கிறீர். கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தை தாவீதுக்கு நீர் அளித்த வாக்குறுதியை இப்பொழுது நிறைவேற்றுமாறு வேண்டுகிறேன். ஏனெனில் நிலத்தின் மணல் போன்ற எண்ணற்ற மக்களுக்கு நீர் என்னை அரசனாக்கினீர். எனவே நான் இம்மக்களை நன்கு அரசாள வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு அளித்தருளும். ஏனெனில் கணக்கற்ற மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும் என்றார். கடவுள் சாலமோனை நோக்கி, செல்வத்தையோ சொத்தையோ புகழையோ உன்னை வெறுப்பவர்களின் உயிரையோ நீடிய ஆயுளையோ நீ கேட்கவில்லை. மாறாக அரசாளும்படி உன்னிடம் நான் ஒப்படைத்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீ உள்ளார்ந்த விருப்பத்தோடு கேட்டிருக்கிறாய். எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன். அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்களோ உனக்கு பின்வரும் அரசர்களோ பெறாத அளவுக்கு செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்றார். பிறகு சாலமோன் கிபையோனில் இருந்த தொழுகை மேட்டிலிருந்தும் சந்திப்பு கூடாரத்திலிருந்தும் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து தொடர்ந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்தார். சாலமோன் தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் அமைத்தார். அவருக்கு 1400 தேர்கள் இருந்தன. 12000 குதிரை வீரர்களும் இருந்தனர். அவர்களை தேர்ப்படை நகர்களிலும் அரசராகிய தம்மோடு எருசலேமிலும் நிறுத்தி வைத்தார். வெள்ளியும் பொன்னும் கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் சமவெளி பகுதிகளில் வளரும் அத்தி மரங்களை போன்றும் எருசலேமில் ஏராளமாக கிடைக்கும்படி அரசர் செய்தார். சாலமோனின் குதிரைகள் எகிப்திலிருந்தும் கேவேயிலிருந்தும் வந்தவை. அரச வணிகர்கள் சிலிசியாவிலிருந்து குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி வந்தனர். அவர்கள் தேர் ஒன்றிற்கு 600 செக்கேல் எனவும் எகிப்திலிருந்து விலைக்கு வாங்கினர். அவை அவர்கள் வழியாகவே எத்திய மன்னர் சிறிய மன்னர் அனைவரையும் சென்றடைந்தன. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது 9 அதிகாரங்கள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆலய கட்டுமான பணியும் ஆலய அர்ப்பணிப்பு ஜபமும் அங்கே வருகிறது. ஆண்டவரின் திருப்பெயருக்கென ஒரு கோயிலையும், ஹா எக்கால் என்று எபிரேய மொழியிலே சொல்வார்கள். ஹா எக்கால், த டெம்பிள் என்று சொல்வார்கள். த திருக்கோயில் என்று சொல்வார்கள். ஹா எக்கால் என்று சொல்வார்கள்.